ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் சிறுகீரை பருப்பு கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக கீரையை பொரியலாக பண்ணாலோ இல்லை கூட்டாக பண்ணாலோ சாப்பிட பிடிக்காத குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பருப்பு போட்டோ இல்லை புளி போட்டு கடைஞ்சாலோ கீரையை சாப்பாடில் பிசைஞ்சு நல்லா சாப்பிட்ருவாங்க. ஏன்னா இது டேஸ்ட்டாக இருக்கும். இது ஹெல்தியானதும் கூட. ஹெல்தியானதே டேஸ்டியாக நம்ம சாப்பிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு பிடிச்சும் இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதனால் இந்த ரெசிப்பியை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 200 கிராம் துவரம் பருப்பை நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு 2-3 சொட்டு விளக்கெண்ணெய் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். அது கூட ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை 2ஆக உடச்சி போட்டுக்கிறோம். சின்ன சைஸ் பச்சை மிளகா வந்தால் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளியை முழுசாக சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை இதில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது சிறுகீரையை நம்ம நல்லா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு கட்டு கீரை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கட்டு கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் கடையலுக்கு. இப்போது இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது நடுநடுவில் நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு. பருப்பு வெங்காயம் எல்லாமே வெந்தாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கீரை லைட்டாக வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெந்துட்டுருக்கு. நடுநடுவில் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். கீரையை நம்ம கருப்பாக விட்டுறக்கூடாது. பாருங்கள், இப்போது கீரை வெந்துடுச்சு. நம்ம கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துருக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 3-4 காஞ்ச மிளகா அளவு, தேவையான அளவு கருவேப்பிலை. கடுகு பொரிஞ்ச உடனே இது ரெண்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த தாளிப்பை நம்ம கீரையில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் இதில் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு வேண்டான்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது தாளிப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மத்து வச்சு நல்லா இந்த பாத்திரத்தை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம்.
தக்காளிலாம் நல்லா நசுக்கி கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேர்ஃபுல்லாக பண்ணணும் சூடாக இருக்கிறதுனால. இப்போ இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக கரையும். கல் உப்பு ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கடைஞ்ச கீரையை நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணியாச்சு. சிறுகீரை பருப்பு கடையல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி சூடான சாதத்து கூட 2 ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.